ஞானப்பிரகாசம் குளத்திற்கு அருகிலேயே சுற்றிலும் கூட அந்த காலத்தில் மார்கழி ஆருத்ரா தரிசனத்துல நிறைவு நாளன்று சுவாமி தெப்போற்சவம் மகா புனிதம் வாய்ந்த தீர்த்த குளம் இருக்கு. நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள்ளாரிய சிவகங்கை தீர்த்த குளம் இருக்கு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, நம பார்வதி வதையே அரஹர மகாதேவா. தென்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இன்றமக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். மெய்யன்பர்களே, வருகின்ற தை மாதம் 2ஆம் தேதி மாலை நேரத்தில், அதாவது இங்கிலீஷ் 15/1/2025 அன்று இரவு சுமார் 6 மணிக்கு மேல ஒரு 8 மணி அளவுல இந்த ஞானப்பிரகாசம் என்ற அந்த திருக்குளத்திலே தெப்போற்சவமானது பல ஆண்டுகளுக்கு பிறகு மிக அற்புதமாக தெய்வீகமான ஒரு முறையிலே நடைபெற இருக்கின்றது. நடராஜர் கோயில் இருப்பதால் சிதம்பரம் நகரம் ஒரு மாபெரும் புண்ணிய கஷேத்திரமாக விளங்கி வருகின்றது. இந்த உலகிலேயே மூர்த்தி, தலம், தீர்த்தம், பூஜை, பூஜகர் என்ற 5 மிக சிறப்பாக விளங்குவது நம்முடைய நடராஜர் கோயில் மட்டுமே. நம் கோயிலுக்கு என்று தச தீர்த்தங்கள், அதாவது 10 வகையான தீர்த்தங்கள் அதிமுக்கியமாக இருந்தாலும் கூட ஞானப்பிரகாசம் திருக்குளமும் கொள்ளிட நதி தீரமும் 2 முக்கிய தீர்த்தங்களாக இணைந்து மொத்தம் 12 தீர்த்தவாரி கட்டங்களாக விளங்கி வருகிறது. இவற்றில் ஞானப்பிரகாச குளம் சுவாமி தெப்ப உற்சவம் காணும் இடமாக முக்கியமாக விளங்கி வருகின்றது. இன்னொரு விதத்திலும் இது முக்கியம். ஏன்னா அம்பாள் ஒரு காலத்துல இங்கு நேரடியாக ஒரு கன்னியா கோலத்தில் தபஸ் பண்ணின இடம். அதனால 2 விதத்துல முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த திருக்குளம். ஒண்ணு, சுவாமி நேரடியா தீர்த்தத்துல இறங்கி தெப்ப உற்சவம் காணுகின்ற இடம். இன்னொன்று, அம்பாள் இங்கே நேரடியா ஜப தியானம் பண்ணி சக்தி ஏற்றத்தினை அளித்த இடம் இந்த திருக்குளம். அப்படி மாபெரும் ஒரு புண்ணிய அந்த கஷேத்திரத்துல இந்த தீர்த்தம் கோயிலுக்கு சரியா தென்கிழக்குல அமைஞ்சிருக்கு. தென்கிழக்குங்கிறது ஞானியர்கள் பொதுவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடம். இந்த இடத்தினுடைய அருமையை கருதிய மிக பக்தர்களாக விளங்குகின்ற இலங்கை வாசிகளில் சில பக்த சிரோமணிகள் இந்த ஞானப்பிரகாசம் குளத்திற்கு அருகிலேயே சுற்றிலும் கூட அந்த காலத்தில் திருமடங்களை கட்டிக்கொண்டு நல்ல ஒரு வேள்விகள், பூஜைகள், ஜப தியானம் என்று செய்து கொண்டு அப்படியே திருக்கோயிலிலே நம்முடைய சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு ஒரு தவசிரேஷ்டர்களாகவே வாழ்ந்து வந்திருக்கின்றனர். ஆறுமுக நாவலருடைய முன்னோர்கள் சிலரும் இங்க வாழ்ந்திருந்திருக்கிறாங்க. அந்த முன்னோர்களில் தலை சிறந்த ஒரு பக்தர் இருந்திருக்கிறாரு. அவருக்கு பேரு தான் ஞானப்பிரகாசம் அப்படின்னு பேரு. அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இந்த நம்மளுடைய சிதம்பரத்துக்கு சிவகாமி அம்மனுடைய திருக்கோயிலிலும் இந்த ஞானப்பிரகாசம் திருக்குளத்திலையும் நிறைய திருப்பணிகளை செய்து வாழ்ந்து வந்திருக்கின்றார். அப்படி அவர் செய்ததுனால தான் குளம் எப்பவோ ஆதி காலத்துல முற்காலத்திலேயே இருந்திருக்கு. இப்படி படிகள்லாம் அமைச்சு இந்த குளத்தினுடைய தெய்வீகத்தை தன்னுடைய திருப்பணி மூலம் அதிகமா செய்தவர், அந்த தெய்வீகத்தை அதிகரித்தவர் ஞானப்பிரகாசம். அதனால அவர் பெயரினாலே இன்றளவு ஞானப்பிரகாச திருக்குளம் என்றுதான் இன்னைக்கும் பக்தர்களால் அழைக்கப்பட்டு வருது.
இந்த மார்கழி மாதம் வந்து ஆருத்ரா தரிசன நிகழ்வு நம்மளுடைய கோயில்ல வருஷா வருஷம் நடக்கும் இல்லைங்களா? அந்த தரிசன காலத்துல தரிசனத்திற்கு மறுநாள் வந்து முத்து பல்லாக்கு அப்படின்னு ஒரு நிகழ்வு இரவுல நடைபெறும். அது வந்து வீதி வலம் வரும் முத்து பல்லாக்கு. அந்த முத்து பல்லாக்குக்கு அடுத்த நாள் வந்து சுவாமியுடைய பிரதிபிம்பமாக, அதாவது நடராஜருடைய பிரதிபிம்பமாக ஸ்ரீ சந்திரசேகர மூர்த்தி மஞ்சத்திலேயோ இல்லை விடை வாகனத்திலேயோ எழுந்தருளி வருவார். திருக்குளத்துல தெப்ப உற்சவம் காண்பார். இப்ப நாம வந்து அமர்ந்திருக்கின்ற இடம் வந்து முகப்பு மண்டபத்துலதான் இருக்கிறோம். சுவாமி வந்து சற்று நேரம் இங்கு இந்த முகப்பு மண்டபத்துல சற்று நேரம் இருப்பார், எழுந்தருளுவார். அப்பொழுது தீபாராதனைகள்லாம் நடக்கும். அதன் பிறகுதான் அவர் வந்து தெப்பத்துல இறங்குவார். தெப்பத்துல அவர் இறங்குறதுக்கு இந்த குளம் வந்து அதற்கு தெப்ப உற்சவம் காண்பதற்கு ஏற்ற மாதிரி அந்த குளத்தை அக்காலத்திலேயே ரொம்ப அருமையா அமைச்சிருக்கிறாங்க. எப்படின்னா அது வந்து 100 மீட்டருக்கு மேலேயே கூட இருக்கும் அகலம். நீளம் வந்து 200 மீட்டருக்கு மேலேயே கூட இருக்கும். நல்ல பெரிய திருக்குளமாக தெய்வீகமாக இந்த குளம் விளங்குது. நடுவுல வந்து ஒரு நீராழி மண்டபம் அருமையா இருக்கு. அந்த நீராழி மண்டபத்தினுடைய உச்சிய பாருங்க. உச்சியில வந்து அப்படியே சிதம்பரம் நடராஜர் கோயில் சபைக்கு மேல வந்து பொற்கூரை இருக்கும் பாருங்க. அதே அமைப்புல இங்க 3 விமான கலசம் தான் இருக்கு. விமானத்துல 3 கலசம் தான் இருக்கு. நம்ம கோயில்ல 9 கலசம் இருக்கும். அப்படி 3 விமான கலசத்துடன் கூடிய நீராழி மண்டபத்தோட இந்த கோயில் வந்து அருமையா அமைஞ்சு இருக்குது. இந்த கோயில்ல வந்து பொதுவா நம்ம கோயில்ல தீர்த்த குளம் இருக்குதுன்னா அது எப்படி எந்த அளவு அமையும்னா, கோயில் எத்தனை பங்கு நீளாகலம் எத்தனை ஏக்கர்ல இருக்கோ அதுல 8ல் 1 பங்கு அளவுதான் தீர்த்த குளத்தினை அமைப்பது வந்து மரபாக இருந்திருக்கின்றது. அப்படி இந்த குளமும் ஒரு ஒரு வரையறைக்கு உட்பட்டு நல்ல ஆழம், அகலம், நீளம் அப்படிலாம் வச்சுதான் நல்லா இதனுடைய அருமை தெரிந்து, ஏன்னா அம்மையப்பருடைய திருவருள் பெற்ற ஒரு தீர்த்தமா இருக்கிறதுனால அதை செஞ்சு வச்ச ஞானிகளும் யோசனை செஞ்சுதான் ஒரு அருமையா இதுக்கு திருப்பணி, படிக்கட்டுகள், நீராழி மண்டபம், முகப்பு மண்டபம்னு எல்லாம் கட்டி அதுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்து இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் 2 விசேஷங்கள் இதுல நடக்குது. ஐப்பசி பூரத்துல அம்பாள் வந்து தவஸ் இருக்கும், தவம் பண்ணும். மார்கழி ஆருத்ரா தரிசனத்துல நிறைவு நாளன்று சுவாமி தெப்போற்சவம் காண்கின்றார். இறைவனுடைய பிரதிபிம்பமாக சந்திரசேகரர் எழுந்தருளி வந்து தீர்த்தத்துல தெப்பத்துல ஏறி 3 முறை வலம் வருகிறார். பிரதிபிம்பம்னா என்ன அர்த்தம்னா, நடராஜர் பெருமான் கிட்ட இருந்து மந்திரபூர்வமாக சுவாமியை, நடராஜ பெருமானை அந்த பிரதிபிம்பமாக இருக்கின்ற சந்திரசேகரரிடம் ஆவாகனம் செஞ்சிடுவாங்க. அப்ப இங்க வர்றது சந்திரசேகரராக இருந்தாலும் கூட உண்மையிலே எழுந்தருளி வருவது ஸ்ரீ சிவகாமி சுந்தரி உடனாகிய நடராஜ பெருமானே தான் வருகின்றார். அப்படி அந்த சந்திரசேகர மூர்த்தி தான் தீர்த்தத்துல 3 முறை தெப்பத்துல வலம் வருவார். முதல் முறை எப்படி வருவார் என்றால், வேத கோஷங்கள் ஒலிக்கும். வேதம் அறிந்தவர்கள்லாம் வேத பாராயணம் செய்து கொண்டே வர பக்தர்களும் தெய்வங்களும் அதை இனிமையாக கேட்டுக்கொண்டே தெய்வீகத்தில் ஆழ்ந்து விட, அப்படி வந்து சுவாமி முதல் வலத்தினை அப்படி செய்கின்றார். 2வது வலத்தில் அவர் வந்து அந்த திருமுறை பாராயணத்தை ஓதுவாமூர்த்திகள் பாட, அப்படி அதை கேட்டுக்கொண்டே தெய்வமும் பக்தர்களும் அதை கேட்டுக்கொண்டே தெய்வீகத்தில் ஆழ 2வது முறை வலம் வருகின்றார். 3வது முறையாக வலம் வரும் பொழுது நாதஸ்வர இன்னிசை கச்சேரி மிக சிறப்பாக நடைபெறும். பக்தர்கள் எல்லோரும் ஆனந்தத்தில் கூச்சலிடுவார்கள். அப்படி தெய்வீகத்தை பெற்று அப்படியே உடல் பேசும் பொழுதே உடல் சிலிர்க்கின்றது. அந்த அளவிற்கு ஒரு ஆனந்தம் வந்து இந்த தெப்போற்சவ நேரத்திலே கிடைக்கும். இந்த தரிசிக்கின்ற பக்தர்களுடைய மன கஷ்டங்கள் எல்லாம் விலகும். ஞானம் எனும் பேரறிவு
உண்டாகி இறை காட்சி இன்பமும் பேரானந்தம் எனும் முக்தி இன்பமும் கிட்டும். இந்த ஞானத்தையும் இறைக்காட்சியையும் பெற வேண்டும் என்பதுதான் மனித வாழ்க்கையினுடைய உயர்ந்த குறிக்கோள். அதனால தான் அந்த வடமேற்கு கரையிலே ஞான விநாயகர் என்ற பெயரிலே சுவாமி விநாயக பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். முன்னதாக விநாயக பெருமானுடைய அந்த தரிசனத்தினாலையும் பிரார்த்தனையினாலையும் தான் எந்த உற்சவமும் தடையின்றி சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அது பக்தர்களுக்கும் பக்த சிரோன்மணிகளுக்கெல்லாம் தெரிந்த விஷயமே. அப்ப அந்த ஞான விநாயகர் பெயர்லயே ஞானம் இருக்கு. அதோட இந்த திருக்குளத்தை வெட்டியவர்களும் திருப்பணி செய்தவர்களுடைய பெயரும் ஞான பிரகாசம். அதுலயும் ஒரு சூட்சம் இருக்கு. ஞானத்தை அடைய வேண்டும், ஞானத்தை அடைந்தவர்களுக்குத்தான் இறைக்காட்சி இன்பம் உண்டாகும். அதனால ஞான விநாயகர் ஞானம் ஞானம் ஞானம்ங்கிற பெயர்லயே எல்லாமே அமைஞ்சிருக்கு. அப்படி அத்துடன் என்ன மேலும் என்னன்னா, இந்த பொதுவா சொல்லுவாங்க தீர்த்தம் எல்லாமே கங்கை தான். இப்ப நம்ம கோயிலுக்குள்ளார சிவகங்கைங்கிற பெயர்ல ஒரு மகா புனிதம் வாய்ந்த தீர்த்த குளம் இருக்கு. நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள்ளாரியே சிவகங்கை தீர்த்த குளம் இருக்கு. அதான் சிவகங்கைன்னு சொல்றோம். வடக்க காசியில கங்கை ஓடுதுன்னு சொல்றோம். உண்மையில சூட்சமமா தீர்த்தம் எல்லாமே சிவகங்கை தான். எனவே இந்த மனிதர்களுடைய முக்கிய ஜீவாதாரங்களில் ஒன்றான தீர்த்தம், அந்த தீர்த்தம் தண்ணீருக்கு குறைவு இல்லாம இருக்கணும். அதோட வெள்ளம் மாதிரி மக்களுக்கு கஷ்டங்கள் வரக்கூடாது. அந்த காரணத்துக்காகவும் சுவாமி தெப்போற்சவம் காண்கின்றார் இந்த திருக்குளத்துல. அது மட்டும் இல்ல, நீராதாரம் அதிகரிக்கணும். இந்த உலகம் வளமும் நலமும் பெறணும். மலர்கள் எல்லாம் நிறைய பூத்து குலுங்கி அந்த மலர்களை எடுத்துட்டு போய் இறைவனுடைய திருவடிக்கு சாத்தணும். அதுக்கெல்லாம் தண்ணீர் வேணும். பயிர்கள், காய்கறிகள், மரங்கள், பழங்கள் எல்லாம் செழிக்கணும். தண்ணீர் பஞ்சம் வரக்கூடாது. அதனால நம்முடைய நல் வாழ்க்கை மற்றும் ஞானம் முக்திக்குன்னு நம்முடைய முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட பல சிறந்த எளிய வழிமுறைகளிலே தீர்த்த குளங்கள், நதிகள், கிணறுகள், கடல்கள், அதுல தெப்போற்சவத்தை எங்க நடத்தலாம்? நதியில முடியாது, கடல்ல முடியாது, கிணத்துல முடியாது. எங்க தெப்போற்சவம் நடத்தலாம்? அதுக்குரிய அகலம், ஆழம், நீளம், உரிய சக்தி வாய்ந்த சக்தி வாய்ந்த தெய்வ சக்தி நிறைந்த குளத்துலதான் தெப்போற்சவம் நடத்தலாம். அதுக்கு உரிய இடமாக அருமையாக இந்த ஞானப்பிரகாச திருக்குளம் விளங்கி வருகிறது என்றால் அது சத்தியமான ஒரு வார்த்தை. அப்போ இந்த தீர்த்த வாரி நடக்கின்ற இடத்திலே தெப்போற்சவம் நடக்கிறதுனால அந்த தீர்த்தத்தினுடைய புனிதமும் தெய்வத்தன்மையும் இன்னும் மேலும் மேலும் அதிகரிக்கும். ஐப்பசி பூரா விழாவினுடைய நிறைவுல சிவகாம சுந்தரி கன்னி வடிவில இங்க தவம் தியானம் செய்ததுனால சக்தி மேலும் அதிகரிக்கும். அதனால இந்த தீர்த்தத்துல அந்த ஜப தப விசேஷம் கருதி சுவாமியை எழுந்தருளி காட்சி கொடுத்து அந்த ஐப்பசி பூர நாள் அன்று மாலை அம்பாள் இங்கிருந்து காலையில இங்க தியானம் பண்றாங்க, ஜபம் பண்றாங்க. மாலையில திருக்கோயிலுக்கு போன உடனே சுவாமி கல்யாணம் பண்ணிக்கிறார். சுவாமியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காகவே இங்க தவம் இருக்கிறதா நம்மளுடைய பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்ப அதோட இல்ல, திருமணம் ஆன பிறகுதான் முருகப்பெருமான் அவதாரம் நடக்குது. முருகப்பெருமானுடைய அவதாரம் நிகழ்ந்த பிறகுதான் நம்மளுடைய சூரசம்ஹார விழாவும் நடக்குது. அப்புறம் சூரசம்ஹாரம் முடிஞ்சாலும் மறுபடியும் முருகப்பெருமானுக்கு முதல்ல சுவாமி அம்பாளுக்கு திருமணம், அடுத்தது முருகனுடைய அவதாரம், சூரசம்ஹாரம், அடுத்து முருகனுக்கு திருமணம் நடக்குது தொடர்ச்சியா. அப்பேற்பட்ட பெரும் நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கு ஒரு ஏதுவாக ஆதாரமாக இருக்கின்ற இடம் இந்த திருக்குளம் தான் என்றால் அது மிக இல்லை. இப்படி நம்முடைய ஞான விநாயகர், முருகப்பெருமான், சுவாமி, அம்பாள் அனைவர்கள் மூலமாக மிக எளிமையாக
இந்த தீர்த்த குளத்திலேயே உரிய முறையிலே பக்தியோடு வணங்கி பிரார்த்தனை செய்பவர்களுக்கு இந்த பிறவிலேயே ஞானமும் முக்தியும் நிச்சயமாக கிடைக்கும். இப்படி தெய்வங்கள் எல்லாம் எழுந்தருளி திருக்குளத்திலே அருள் பாலிக்கின்ற தெப்ப உற்சவம் காணுகின்ற நிகழ்வு தமிழ்நாட்டுல பல இடங்களிலே நடைபெறுகிறது என்றாலும் கூட சிதம்பரத்திலே நடைபெறுவது மிக விசேஷமான ஒன்று. ஏன்னா இது தரிசிக்க முக்தி, இதய கோயில், முக்தி தரும், தரிசிக்க முக்தி தரும் தலம், ஆனந்தம் தரும் தலம், நடன கோலத்திலே இருந்து சுவாமி பேரானந்தம் தருகின்ற இடம். பதஞ்சலி, வியாகரபாதர், ஜைமினி தேவர், நம்மளுடைய ஞானப்பிரகாசம் போன்ற எண்ணற்ற முனிவர்களுடைய பார்வைக்கும் அவர்களுடைய தியானத்திற்கும் உட்பட்ட இடமாகவே இந்த தசதீர்த்தங்களும் இந்த ஞானப்பிரகாச திருக்குளமும் கொள்ளிட நதிக்கரையும் விளங்குதுன்னா அது மிக இல்லைன்னு சொல்லணும். நம் முன்னோர்கள் பல எளிய முறைகளை, தெய்வீக விஷயங்களை செய்து காட்டியிருக்கின்றார்கள். படிச்சவங்க, படிக்காதவங்க, ஏழை, பணக்காரர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் எல்லோரும் ஜாதி, மத, இன, மொழி வித்தியாசமின்றி எல்லோரும் இந்த பிறவியிலே இறைவனடி சேருவதற்காகத்தான் இப்படிப்பட்ட தெப்போற்சவம் மாதிரியான பல நிகழ்வுகளை நம்முடைய முன்னோர்கள் செய்து இருக்கின்றார்கள். அது வருஷா வருஷம் ஒரு குறிப்பிட்ட மாதத்துல குறிப்பிட்ட நட்சத்திரம், திதி, வாரம், குறிப்பிட்ட நேரத்துலதான் நடக்கிற மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதனால நம்ம திரும்ப திரும்ப இந்த விஷயங்கள்லாம் கேட்டு சிந்திச்சு நாமளும் அந்த முன்னோர்கள் சொன்ன வழியை பின்பற்றணும். தெப்போற்சவத்தை தரிசிக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த திருக்குளத்தில் தெப்போற்சவம் சாமி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த தெப்பத்துல சாமி எழுந்தருளும் பொழுதும் வலம் வரும் பொழுதும் நம்மளால ஒரு இடத்துல நின்று பாக்குறதுக்கு இதா இருக்கும். நம்ம பின்னாலேயே கரையிலையாவது சுத்தி வருவோமா அப்படின்னு தோணும். அப்பேற்பட்ட ஆனந்தமான நிகழ்வு, உடல் என்ன சொல்லுவாங்க, ரோமாஞ்சனம் ஏற்படுகின்ற அந்த நிகழ்வு வருகின்ற இங்கிலீஷ் 15ஆம் தேதி இரவு நடக்குது. நீங்க எல்லாரும் கூட்டமா பக்தர்கள்லாம் அந்த முக்கிய பிரார்த்தனைகள்லாம் நடத்தி நீங்க சொல்லணும். ஒரு கூட்டு பிரார்த்தனை உடனடி பலன் தரும்னு பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. அந்த கூட்டு பிரார்த்தனை எல்லாம் செஞ்சு ஒரு அருமையான இந்த ஆனந்த நிகழ்வை பார்த்து தெப்போற்சவம் கண்டு தெய்வீக நிலையை இப்பிறவிலேயே அடைய வேண்டும் என்று நாங்களும் எல்லோருக்காகவும் இந்த உலக நன்மையை கருதி தீட்சிதர் பெருமக்கள்லாம் சொல்லுவாங்க, லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சமஸ்கிருதத்துல. இந்த உலகம் நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த பிறவியிலேயே முக்தி பேரானந்தத்தை அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகின்றோம். நன்றி, வணக்கம்.